கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இந்த மதிய வேளையில் கர்த்தர் கொடுக்கறதான வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் பதிய வைத்து கொள்வோம். அப்போ நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நன்றியோடு கொடுத்து துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்று கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட ஆசீர்வாடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதன் மூலமாய் கேட்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்குற ஒவ்வொரு இருதையும் திறக்கப்பட போயிருக்காய் நன்றி. கர்த்தர் தாமே அவர்களை வழிநடத்த போயிருக்காய் நன்றி. நாங்கள் சகோதர சகோதரிகளை தேற்றுகிறதான வார்த்தையை மாத்திரமில்லை, உங்களுடைய சத்தியத்தையும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறபடினால உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம் ராஜா. நீங்கள் வெளிப்படும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசு நாம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைய மதியத்திற்கான தேவனுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம சொல்லணும் நினைக்கும். ஏன்னா வெளி பிரகாரமாக உலகத்தான் மாறி பேசாதபடிக்கு இதில் ஏன் உலகத்தான்னு சொல்கிறான்னா, ஜனங்க தேவனோட பிள்ளைகளை பார்க்குற பார்வை இவர் அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, தேவனை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அவங்க சூழ்நிலை இப்படி இருக்கே அப்படின்னு அவங்க மேலோட்டமாக பார்ப்பாங்க. ஆனால் ஒரு தேவ பிள்ளை இன்னொரு தேவ பிள்ளையை பார்க்குற விதம் எப்படி இருக்கும் தெரியுமா? துக்கப்படுகிற சூழ்நிலைகளில் அவங்க கடந்து போனாலும் அவங்க கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுறத அவங்களால உணர முடியும், பார்க்க முடியும். தரித்திரர்னு மற்றவர்களால் எண்ணப்பட்டாலும் அநேக தேவ காரியங்களில் அவங்க ஐஸ்வர்யவான்களா, தேவனுடைய வரங்கள்லையும் கனிகள்லையும் அவங்க ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறத இன்னொரு தேவ பிள்ளையாலையும் தேவனை அறிந்தவங்களால தான் உணர முடியும். ஒன்றும் இல்லாதவர்களாக எண்ணப்படுகிறவர்களை பார்க்கும்போது அதே தேவனுடைய பிள்ளைகள் அவங்கள பார்க்குற விதம் சகலத்தையும் உடையவர்களை பார்க்கறது போல பார்ப்பாங்க. ஏன்னா தேவன் அப்படி தான் பார்க்க சொல்லியிருக்காரு. ஏன்னா துக்கப்படுகிறவர்களாக எண்ணப்படுகிறவர்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரமாக எண்ணப்படுகிறவர்களாம் பாக்கியவான்கள். ஏன்னா அவர்களுக்கு ஐஸ்வர்யமாக தேவனே இருப்பார். ஒன்றும் இல்லாதவர்களாக நம்மளோட கண்களுக்கு தெரிகிறவங்க சகலத்தையும் உடையவர்கள். அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவனை உடையவர்கள் அவங்க இருக்கிறதுனால அவங்கள அப்படி நம்ம நினைக்கணும்னு சகோதரர்கள் சொல்கிறாங்க. அதாவது சீசர்கள் சொல்கிறாங்க, எங்களை விளங்க பண்ணுகிறோம். அவங்க அப்படி தான் அவங்கள காட்டிக்கிறாங்களாம். அதே போல் நம்மளும் வாழ்கிற வாழ்க்கையில் இந்த பூமியில் நம்ம வாழும் மட்டும் நம்ம துக்கப்படுகிறவளாக இருந்தால் சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லணும். நம்ம தரித்திரமாக இருக்கிறோன்னு நினைக்காம அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நம்பணும். ஏன்னா தேவன் கொடுக்குற நித்திய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தவிர இந்த பூமியில் உள்ள எதுவும் தரித்திரம் இல்லை. இந்த பூமியில் நம்ம எதுவும் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு பேர் தரித்திரம் இல்லை. தேவனோட நமக்கு கிடைக்க வேண்டிய வரங்களும் கனிகளும் இல்லைன்னா தான் நம்ம தரித்திரமானவங்க. ஆனால் தேவன் நம்மளை அப்படி நடத்தவே இல்லை. ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறது போல நம்மளையும் ஐஸ்வர்ய சமணராக தான் வச்சிருப்பார். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை வேணால் நம்மளை ஒன்றும் இல்லாதவர்களாக நம்மளை காட்டலாம். இந்த ஒன்றும் இல்லாமல் தரித்திரம் துக்கப்படுறதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். ஆனால் தேவன் கொடுக்கறது நமக்குள்ள நித்திய சந்தோஷம், நித்திய ஐஸ்வர்யம், சகலமும் உடையவரை நமக்கு தகப்பனாக நம்ம பெற்றிருக்கிறோம். அதை நம்ம உணர்ந்தோம்னா நம்மளும் அந்த சீசர்களை போல தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவராக இருப்போம். அதனால் தேவ சனமே, தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் தேவனோட வார்த்தைகளை நீங்கள் இருதயத்தில் வச்சு ஆராய்ஞ்சு பார்க்காம விட்டுறாதீங்க. ஏதோ படித்தோங்கிற மாதிரி வேதத்தை வாசிக்காதபடிக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு வச்சிருக்கிற ஐஸ்வர்யமும், அவர் நமக்கு வச்சிருக்கிற சந்தோஷத்தையும், அவர் நமக்காக வச்சிருக்கிற சகலத்தையும் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாரு. அதனால் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதெல்லாம் இந்த வசனம் எங்களுக்கு சொந்தமாகணும் தகப்பனே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. தேவன் அப்படியே செய்ய வல்லமுள்ளவராக இருக்கார். துக்கப்படுகிறவர்கள் சந்தோஷப்படுறவர்கள்ங்கிறத அநேக தீர்க்கதரிசிகளோட வாழ்க்கையை பார்க்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க. 2 பேர்த்த மட்டும் சொல்கிறேன். தானியேல் சிங்க கபில துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தானா? இல்லை, அவன் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்தான். ஏன்னா தேவன் என்ன பண்ணாரு, அந்த சிங்கத்தோட வாயை கட்டி போட வல்லமுள்ளவராக இருந்தார். ராத்திரி முழுக்க அவன் சிங்கத்து பக்கத்திலே இருந்தாலும் அவனுக்கு துக்கம் இல்லை. ஏன்னா கர்த்தர் அவனுக்குள்ளே இருந்து சந்தோஷத்தை கொடுத்தாரு. அதே போல் ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தாலும் ஒரு வேலைக்காக போய் சாத்ராக் மேஷாக் நின்னாங்க. அப்போ அவங்கள இந்த உருவத்தை கும்பிடணுன்னா அவங்க கும்பிடாம முடியாது அப்படின்னு எதிர்த்து நின்னதுக்காக ராஜா என்ன பண்ணுறாரு,
7 மடங்கு அக்கினி சூளையில தூக்கி போறாரு. ஆனா சகலத்தையும் உடையவராகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி 3 பேர் தூக்கி போட்ட அந்த 7 மடங்கான அக்கினிக்குள்ளார 4வது நபரா பரிசுத்த ஆவியானவர் உலாவுறத மாம்ச கண்ணிலே பார்க்க வச்சாரு. அந்த மாம்சமான ராஜா பார்க்கும்போது, ஐயோ எப்படி ஒரு தேவ சாயல்ல தேவனுடைய சாயல் பிரகாசமா இருக்கிற மாதிரி இன்னொரு 4வதா ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு தேவனை தேடுகிற கண்களை அவருக்கு கொடுத்தாரு. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல தான் ஆண்டவர் நம்மளையும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்காரு. அதனால நீங்க துக்கத்தோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுங்க. தேவ பிள்ளைகளே, தத்திரமா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேகரை பார்க்கணும் ஐஸ்வர்யவானா ஆக்குறது அநேகரோட வார்த்தைகள் இல்லை, தேவனோட ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வர. அதனால நீங்க தரித்திரத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஒன்றும் இல்லாதவர்களா இருக்கீங்களா? ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா சகலத்தையும் உடையவர் உங்களுக்கு எல்லாமா இருப்பாரு. ஏன்னா ஒன்றும் இல்லாதவங்களை கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும் போது சகலத்தையும் காண்பிக்க வல்லவராக இருக்காரு. நம்மளால சிலருக்கு சத்தியம் தெரியறதா இருக்கும், வேதத்தை வாசிக்கிறதா இருக்கும். அந்த அனுபவங்கள் வரும்போது நமக்குள்ள ஏற்படுற சந்தோஷத்தை நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமை உள்ளவர். நன்மையை கொடுக்காம இருக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம தொழுது கொள்ளணும். வாங்க இறுதி ஜெபத்துக்கு போவோம். தேவ பிள்ளைகளே, அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மதிய வேளை கர்த்தர் தாமே கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் என்றென்றைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதை குறித்தும் துக்கப்படுகிறவர்களா இல்லாதபடிக்கு வைங்க தகப்பனே. ஆண்டவரே, உலக மனுஷங்க சொல்கிற மாதிரி நாங்கள் கஷ்டப்படுகிறவர்களா ஒன்றுமில்லாதவர்களா யாருக்கு தெரிந்தாலும் எங்களுக்குள்ளே இருக்க ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் சகலமும் உமக்கு தெரியும் ராஜா. ஏன்னா நீங்கள் தான் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறவர். அதனால் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை எப்பொழுதும் நிறைவாக்குகிற தேவனோட சமூகத்துல என்னையும் எல்லோரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க சகல தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கர்த்தருக்குள்ள கிடைத்த ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனோட அனுக்கிரகம் பெற்ற பிள்ளைகளா எல்லாரும் இருக்க உதவி செய்யுங்க. ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவ சமூகத்துல எடுத்துக்கொள்ளப்பட உதவி செய்யுங்க. அதே போல புதிதாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே முழங்கால் படி போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால் வரைக்கும் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நினச்சேன், இப்போதான் தெரியுது இதெல்லாம் எனக்கு இருக்கிறது இந்த பூமியில் மட்டும்தான். எனக்கு நித்திய சந்தோஷமும் நித்திய ஐஸ்வர்யமும் எனக்காக காத்திருக்குதுன்னு தேவனை அறிகிற அறிவு கற்றுக் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லோரும் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.